அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்தில் பல சலசலப்புகள், மோதல்கள், மன கசப்புகள், வெறுப்புகள் சொல்லிட்டு நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது காண்பிப்பது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிர்வாகிகள் மீது காண்பிப்பதாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடந்து முடிந்திருக்கிறது. முதலாவதாக எங்கிருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்து முன்னணி அமைப்பின் சார்பாக முருக பக்தர்களுடைய மாநாடானது மதுரையில் மிகப்பெரிய அளவில் பாஜகவும் சேர்ந்து இந்த மாநாட்டை நடத்தினாங்க. அந்த விழாவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது முன்னாள் அமைச்சர்கள் ஆர்பி உதயகுமார் அவர்கள், செல்லூர் ராஜு அவர்கள், ராஜேந்திர பாலாஜி அவர்கள், ராஜன் செல்லப்பா அவர்கள், கடம்பூர் ராஜு அவர்கள்னு சொல்லிட்டு இந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் இந்த விழாவில் போய் கலந்துக்கிட்டாங்க. ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணி வைத்திருப்பதையே பல முன்னாள் அமைச்சர்களும் சரி, அதிமுகவுடைய நிர்வாகிகளும் சரி, வேண்டா வெறுப்பாக வேறு வழியின்றி ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு தரப்பினர் பாஜகவுடைய ஆதரவு இருந்தால் தான் நம்ம பகுதியில் நம்ம வெற்றி பெற முடியும்னு சொல்லிட்டு பாஜக அந்த கூட்டணிக்கு வந்தது மிகப்பெரிய உள்ள மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்படித்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணிக்குள்ளாக இரண்டு வேறு அணிகளாக ஒரு தரப்பு பாஜக கூட்டணி வேண்டும், மறுதரப்பு பாஜக கூட்டணி வேண்டாம் என்கின்ற நிலையில பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை எதற்காக நீங்க போய் கலந்துக்கிற சொன்னீங்க, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்க கலந்து கொள்ள சொன்ன அந்த காரணத்தினால இன்னைக்கு அதிமுக எவ்வளவு பெரிய விமர்சனத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி அவர்கள் ஆக்ரோஷமாக ஒரு கடும் கோபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட வாக்குவாதம் செய்ததாக சொல்லப்படுகிறது. நீங்க அந்த முருகர் பக்தர் மாநாட்டுக்கு இவங்களை போக சொன்ன காரணத்தினால பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றியும் தந்தை பெரியார் அவர்களை பற்றியும் விமர்சிப்பது போல ஒரு காணொலியை வெளியிடுறாங்க. அதனுடைய வெளிப்பாடு என்ன ஆகுது? திமுகவினர் தொடர்ந்து டார்கெட் பண்ணி இந்த மாதிரி அண்ணா அவர்களை பற்றியும் தந்தை பெரியார் அவர்களை பற்றியும் அவதூறாக ஒரு சில விஷயங்களை அங்கே வீடியோவாக ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல போய் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காம பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார்களே. ஆனால் இதை என்னவென்று சொல்வது என்று திமுகவினர் கேள்விகளை தொடர்ந்து அடிக்கும் வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் நீங்க தான் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட புரிந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருங்கனே பார்த்துக்கலாம், கூட்டணியை நம்ம கட்டமைச்சிருக்கோம், ஆகினால அவங்க அழைப்பு விடுக்கும் பொழுது வேறு வழி இல்லாமல் நான் போய் கலந்துக்கிற சொன்னேன், ஆனால் இது போல சம்பவங்கள்லாம் அங்கே நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பது போல KP முனுசாமி அவர்கள்ட்ட பேசி அவரை சமாதானப்படுத்தியதாக ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு பக்கம் KP முனுசாமி அவர்கள் பாஜகவோட கூட்டணி வைத்ததே பிடிக்கவில்லை என்று சொல்லி அந்த மாநாட்டிற்கு, முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு எதற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் போனாங்கன்னு சொல்லிட்டு புரிந்து தள்ளி அவரை ஆற்று சுவாசப்படுத்தி அமைதிப்படுத்தி அமர வைத்த பின்பு இதற்கு மேல் வேறு பஞ்சாயத்துகள் பிரச்சனைகள் வராதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கக்கூடிய வேளையில தான் ஒருங்கிணைந்த கரூர் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுடைய அந்த ஆலோசனை கூட்டமானது, ஏன்னா ஒவ்வொரு மாவட்டமாக தானே பார்த்துட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படி இருக்கும்பொழுது ஒருங்கிணைந்த கரூர் மாவட்டத்தினுடைய அந்த ஆலோசனை கூட்டத்தப்ப முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் அவர்கள்ட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, எங்க பூத் கமிட்டியில நான் தான் 45 வயசுக்கு மேல இருக்கவங்கள போடாதீங்க, 45 வயசுக்கு உள்ள இருக்கவங்கள போடுங்க, குறிப்பா இளைஞர்களை அதிகமான அளவு பூத் கமிட்டியில போடுங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொன்னேன்ல, நீங்க பூத் கமிட்டி லிஸ்ட்லாம் அனுப்பியிருக்கீங்க, அதுல பார்த்தோம் அப்படின்னா 45 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவர்களுடைய பேர்லாம் சேர்த்திருக்கீங்க, ஏன் உங்களால இளைஞர்களை சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு மிகவும் ஒரு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் அவர்களை திட்டியிருக்கிறாரு. உடனே கோவப்பட்டு ரோசப்பட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு, எங்க இளைஞர்கள் யாருமே நம்ம கட்சியில் சேர மாட்டாங்க, பெரிய அளவில் விருப்பப்பட்டு நம்மளுடைய கட்சி பணிகளை செய்யலாம்னு சொல்லிட்டு யாரும் வரமாட்டாங்க, 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க தான் வர்றாங்க, அதற்கு காரணம் என்ன அப்படின்னா வேறு கட்சிகளில் அந்த இளைஞர்களை இழுக்கக்கூடிய அந்த வேலைகளை முன்னின்று செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நானே நேரடியாக அந்த பகுதிக்கு போய் அந்த இளைஞர்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை நம்முடைய கட்சிக்கு இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சேன் அப்படின்னா அதற்கு முட்டுக்கட்டை போடுவதற்கு உங்களுடைய ஆதரவாளர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவாளரான சேலம் இளங்கோவன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அங்கே இந்த பகுதியில் நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் இங்கே தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையவே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்கிறாரு. இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இதே கட்சி பலமாக இருந்திருக்கும் பட்சத்தில் உறுதியாக இளைஞர்கள் நம்மளை தேடி வந்திருப்பாங்க, ஆனால் இளைஞர்களை கவரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் முன்னெடுத்து செய்யவில்லையே என்பதையும் அழுத்தம் திருத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட நேரடியாகவே கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்திற்கு மேலே இது மிகப்பெரிய அளவில் கருத்து மோதலாக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தவுடனேயே சுதாரித்து கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி அவர்களும் தங்கமணி அவர்களும் MR விஜயபாஸ்கர் அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சமாதானப்படுத்தி இருங்க பேசிக்கலாம் அது அமைதியாக அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு
2 பேரையும் சமாதானப்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. இது எல்லாம் முடிஞ்சு வரக்கூடிய வேளையில எஸ்பி வேலுமணி அவர்களுடைய பிரச்சனை. எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ன பண்றாரு, ஆர்எஸ்எஸ்னுடைய 100ஆண்டு விழாவில் போய் கலந்துக்கிறாரு. ஒரு பக்கம் முருக பக்தர்களுடைய மாநாட்டில் கலந்துக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. அதுல தந்தை பெரியார் அவர்களையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் விமர்சிக்கக்கூடிய சர்ச்சையான ஒரு காணொலியானது அங்க ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. அதை நாங்க பார்க்கவே இல்லைங்க, நாங்க இருந்த இடத்துலயே நாங்க பார்க்கலன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் சொன்னாலும் கூட உண்மையிலேயே அவர்கள் அங்க அதை பார்த்துதான் இருக்கிறாங்க. அதற்கு எந்த ஒரு கண்டனம் தெரிவிக்காம ஏதோ சிறையில அடைபட்ட சிறை கைதிகள் போல வேறு வழி இல்லாம அமைதியா உட்காந்துருந்துட்டு வெளியில வந்துட்டு இது போல பண்ணினாங்க அப்படின்னா 2024 எப்படி கூட்டணி முடிந்ததோ அது போல 2026 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியை முடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு ஒரு மேம்போக்காக கடமைக்கு ஒரு பதில சொல்ல வேண்டும் என்பதற்காக அவங்க சொல்லி கடந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆர்எஸ்எஸ் 100ஆண்டு விழாவில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறாரு. அதுல ஏன் அவர் கலந்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அதற்கும் பல கேள்விகள் அடுக்கடுக்காக அந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்திருந்த நிர்வாகிகள் அடுக்கியதாக சொல்லப்படுகிறது. ஏங்க, ஒரு பக்கம் நம்ம தலைவர்களில் திராவிட தலைவர்களை பாஜகவை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில ஆர்எஸ்எஸ் விழாவில் எதற்காக எஸ்பி வேலுமணி அவர்கள் போய் கலந்துக்கிட்டாரு, எதற்கு அவரை அங்கே கலந்து கொள்வதற்கு அனுமதி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கழகத்தினுடைய மூத்த முக்கிய நிர்வாகிகள் வந்து அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியதாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கு எஸ்பி வேலுமணி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த நிர்வாகிகளை சமாதானப்படுத்தி பாஜக அதிமுக கூட்டணி வந்து உறுதியாக இருக்கிறது, ஆகினால அவர்களுடைய விழாக்களை நம்மளுடைய விழாக்களை அவங்களும் கலந்து கொள்வதுதான் நல்லதாக இருக்கும், அப்பதான் கூட்டணி வந்து கீழ் லெவலில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் வந்து ஜெல்லாவாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சில மலுப்பலான ஒரு காரணத்தை சொல்லி தற்சமயம் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்றொரு கட்சியை விமர்சிக்கிறாங்க அப்படின்னா அந்த கட்சியினுடைய தலைமை சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேளை அந்த தலைமை சரியாக இருக்கிறாங்க, அவங்க பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க, ஒரு பவர் சென்டராக இருக்கிறாங்க அப்படின்னா இது போல விமர்சனங்கள் வராது. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை பாஜகவோ இல்ல வரக்கூடிய மற்ற கட்சியினரோ அவரை பெரிய அளவில் ஒரு பிம்பமாக நினைக்கல. ஆகையினாலதான் தொடர்ந்து அதிமுகவை சீண்டக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. மறுபக்கமும் கூட நமக்கு இன்னும் ஒரு சில எண்ணங்கள்லாம் தோன்றுகிறது. எப்படி 2024 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை கூட்டணியிலிருந்து கழட்டி விட்டாரோ அதே போல 2026 தேர்தலுக்கு முன்பாக பாஜக எடப்பாடி பழனிசாமி அவர்களை தனித்து விட்டுவிடும். அவர்கள் தலைமையில, அதாவது பாஜகவுடைய தலைமையில ஒரு கூட்டணியை கட்டமைக்கக்கூடிய வேலையை தான் பாஜக பார்க்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு தகவலுமே சொல்றாங்க. அதுல என்ன குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாஜகவை கட்டமைங்க, வலுப்படுத்துங்க, மாநில பொறுப்பாளர்களை போடுங்க, நல்ல நட்சத்திர வேட்பாளர்களை, நட்சத்திர பேச்சாளர்களை, நட்சத்திர அந்தஸ்து கொண்டவர்களை கட்சியில சேருங்கன்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்திருப்பதாகவும் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நடிகை மீனா அவர்களுக்கும் நடிகை குஷ்பு அவர்களுக்கும் பாஜகவில் முக்கிய பொறுப்பு கொடுக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இனி வரக்கூடிய காலங்களில் பாஜகவை கட்டமைத்து மிகப்பெரிய அளவில் கட்சியை பலப்படுத்தக்கூடிய வேலையை நயினார் நாகேந்திரன் அவர்கள், அதாவது தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை நம்பி தான் தற்சமயம் 2026 சட்டமன்ற தேர்தலில் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட எந்த ஒரு கட்சி கூட்டணிக்கு இதுவரைக்கும் வரல. அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு கட்சி எஸ்டிபிஐ அவர்களும் பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி வைக்க போறாருன்னு சொன்ன உடனே அவங்களும் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஹோப் பாஜக தான். பாஜக ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களை கழட்டி விட்டாங்க அப்படின்னா 2026 யாருமே இல்லாம தன்னந்தனியாக தேர்தல் களத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். இதைத்தான் நம்ம ஆரம்பத்திலிருந்து சொன்னோம். எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த சுயநல சிந்தனை அதிமுகவை அழிச்சிரும். ஒன்றுபட்ட அதிமுக வலிமையான அதிமுகவாக இருக்கும், தொண்டர்களை உற்சாகப்படுத்தும், கூட்டணி கட்சிகளை இழுக்கக்கூடிய அந்த சக்தி, பலம், பவர் சென்டர் நம்மகிட்ட இருக்கும். மீண்டும் ஒருங்கிணைந்த அதிமுகவை நோக்கி அதிமுக பயணிக்குமே. ஆனால் 2026 இருபெரும் தெய்வங்களுடைய ஆட்சியை அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி அமைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இல்ல சுயநலத்தோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை ஒன்றுபட விடமாட்டேன்னு சொல்லிட்டு பயணித்தாரே. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முடிவுரையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 தேர்தலோடு அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்திற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சேர்த்து அரசியல் முடிவுரையை எழுதிடுவார் என்பதுதான் அதிமுக தொண்டர்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருப்போம். 2026 தேர்தலுக்கு முன்பாக பல அதிசயங்களும் பல அற்புதங்களும் கூட நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்றுபடுவோம். நாள்தோறும் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தீய சக்தி திமுக ஆட்சிக்கு விடை கொடுப்போம். நன்றி, வணக்கம்.